வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களுக்கு அனைவருக்கும் உகாதி நாள் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 29ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வயிற்று பகுதியில் ஏற்கனவே உத்தரமுள்ள மேஷ ராசிக்காரர்கள் இன்று தேவையில்லாமல் சிறு அலட்சியப்படுத்துவது பெரும் சிக்கலை வயிற்றில் ஏற்படுத்தி விடலாம். மிக கவனம். உணவு விஷயத்தில், மருந்து மாத்திரைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருந்தால் போதும். தொழிலிலோ உத்தியோகத்திலோ எல்லா விஷயங்கள் அனுகூலங்கள். பயணப்படுகின்ற மேஷராசிக்காரர்கள் நாம் சொன்ன விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், உடைமைகள் பெரிய அளவுக்கு உடைமைகளை பத்திரமாக பாதுகாப்பு பட்டத்தில் வைத்துக் கொள்வதும், உங்களுக்கு தேவையான பொருள் பணம் மற்றும் விஷயத்தில் கையாளுவது நன்மை தரும். டாம்பிகமாக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத செலவினங்களோ ஜவாப் கொடுப்பதோ சிக்கலை வரவழைத்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபமான சந்தோஷ அமைப்பு, குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்தாருடன் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, குடும்பத்தினருக்காக அவர்கள் நீண்ட நாட்கள் கேட்ட விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு பண அமைப்பு வசதி அமைப்புகளும் பெருகக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை இன்று முடிவுக்கு வரும். தேவையில்லாத குழப்பங்களோ செய்யாத பிரச்சனைக்காக உங்களை போட்டு தலையை உருட்டி கொண்டிருந்த அமைப்பு மாறி உங்கள் மீது எல்லோரும் அன்பும் சந்தோஷத்தையும் பாராட்டியும் சிலர் மன்னிப்பு கூட கேட்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். சட்ட விஷயங்கள் சட்ட சிக்கல்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல விஷயங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக யார் விஷயத்திலும் தலையிடாதீர்கள். அண்டை அயலாறு நட்பு விஷயத்தில் கூட மிக கவனமாக இருங்கள். யாருக்காகவும் பரிந்து பேசாதீர்கள். பொறுமையாக இருங்கள். எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுங்கள். பண விஷயத்தில் நகர்ந்து கொள்வது, பிறருக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று ஏதேனும் கூறுவது உங்களுக்கு யாராவது செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பகல் மணி 1:09 சந்திராஷ்டமத்துக்குள் வருகிறீர்கள். எனவே தேவையில்லாத வண்டி விஷயத்தில் வாகன விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், குறிப்பாக தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், பழக்க வழக்கத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பது கன்னிக்கு நன்மை. தொழிலில் தேவையில்லாத ஒரு குழப்பம் திடீரென்று ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தாருடன் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய முயற்சிக்கு பெரிய அளவு அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பயணங்கள் லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் ஏற்படுத்தக்கூடிய பயணங்கள் அதில் பெரிய ஆனந்தமும் தன்னம்பிக்கையும் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஏற்படுவது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு,
உங்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உங்கள் மீது வன்மம் கொண்டிருந்தவர்கள் நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு, பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான யோக பலங்கள், தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுவது, புதிய அறிமுகத்தால் யோகங்கள், நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நட்பு உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரம் உள்ள தனுசு மிக கவனமாக இன்றைய நாளுக்கு இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தால் பிறகு பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அதற்காக உணர்ச்சி வசப்படுவது, அந்த காலத்தில் நீ அதை செய்தாய் இதை செய்தாய் என்று உடன் பிறந்தவர்களுடன் கண்டிப்பாக எதிர்பார்க்காத இந்த விஷயமெல்லாம் பேசுவது பெரிய அளவுக்கு விரிசலை ஏற்படுத்திவிடும். மன்னிப்போம் மறப்போம் என்று எல்லோரும் அரவணைப்பது தனுசுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்கனவே குழப்பம் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தாயார் வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அனாவசிய செலவுகள் காணப்படுகிறது. தேவையில்லாத மனம் இறுக்கமற்ற நிலைமை காணப்படுகிறது. குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, நட்பு விஷயத்திலும் சரி, இவ்வளோ ஆவேசம் தேவையா என்பதை யோசிப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, தைரியமும் தன்னம்பிக்கை வலுப்பெறும். புது பொருள் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள் எல்லாம் வெற்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதனால் எல்லாத்தையும் மறந்து அவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று கடந்த காலத்தையெல்லாம் போய் கிளறாமல் உங்களுடைய குடும்பத்தை அரவணைத்து கொள்வது, முடிந்த அளவுக்கு எங்கேயாவது அழைத்து செல்வது, தெய்வ இடத்திற்கோ கேளிக்கைக்கோ சென்று விட்டு வருவது சந்தோஷமும் அனுகூலமும் லாபமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.